Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். என்னக்கான வீடியோவில் நம்ம நெஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நம்ம டெலகிராமில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம டெலகிராமில் வந்து காலையிலே வந்து 70 to 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் செஷன் வந்து க்ரீனில் போகும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடோட கம்மியாக வந்துருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி தான் நடந்தது. ஆனால் ஃபஸ்ட் ஆஃபுக்கு அப்புறம் வழக்கம் போல் கொண்டாந்து ஏற்று நடைகளே வச்சு செருவிட்டு போயிட்டாங்க. காரணம் செல்லர்ஸ் டாமினேஷன். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் ஹிட் ஆகிருக்கும். ஹிட் ஆகலாம் யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிஆர்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்ததுனால ஓஆர்பி பக்கம் போகல. ஏன்னா நமக்கு என்ட்ரி எடுத்துட்டோம்னாலே 1 ட்ரேடர் முடிச்சுட்டு வெளியே போயிடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியை வந்துட்டிங்கனாலே போதும், நீங்கள் லாஸை தவிர்த்துக்கலாம். இதே நான் ஓஆர்பியும் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு உள்ளே போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் நல்லா அடி வாங்கினு உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா வந்து சைட்வேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. காரணம் என்னென்னா வந்து இந்த வீக் ஃபுல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் இருக்காது, மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்த எண்ட் ஆஃப் த டே சைட்வேஸில் முடிச்சிடும். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது 23,000 to 23,250 அந்த ஜோனுக்குள்ளேயே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 300 வரைக்கும். இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளேயே உலாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் நிறையா கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட்லேருந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டை எல்லாமே வரப்போகுது. அதனால் ஓகேங்களா. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட் தாக்கல். ஓகேங்களா. ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா. அது மிகப்பெரிய நியூஸ் இருக்குது. நான் அதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் தாக்கலை பொறுத்து தான் மார்க்கெட் நம்மளது செல்லா பையான்னு முடிவாகும். ஏன்னா வந்து பட்ஜெட் தாக்கல் முடிஞ்ச 2-3 நாள்லேயே, அதாவது ஐ திங்க் பட்ஜெட் தாக்கல் 1ஆம் தேதி February 1, 4-5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஐ மீட்டிங்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் கட் இருக்கா இல்லையான்னு இருக்கும். இன்கேஸ் ரேட் கட், நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ரேட் கட் நடந்ததுன்னா என்பிஎஃப்சிஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அடி உண்டு. ஓகேங்களா. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபர்தராக கீழே வரும். ஓகேங்களா. காரணம் என்ன வந்து அவங்க வந்து வட்டி கொடுத்து தான் வட்டியை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்கே ஆப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 24 மாதமாக வந்து ஆல்மோஸ்ட் 2 years நோ சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா. அடுத்த விஷயம், இப்போ அதை கட் பண்ணாங்கன்னா பேங்க்கோட இன்கம் எல்லாம் சோர்ஸ் எல்லாம் ரொம்பவே அடி வாங்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப். ஓகேங்களா. ரீடெஸ்ட் அப்போ தான் என்ட்ரி கூட சொல்லியிருக்கேன். ரீடெஸ்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சுனால ஓஆர்பிக்கு. ஓகேங்களா. நீங்கள் எப்பவுமே வந்து 1 hour வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் ஆகும்னா அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இந்த டைம் ரீடெஸ்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சுனால நம்ம அடுத்து என்ன பண்ணியிருப்போம்னா வந்து சிஆர்டியில் என்ட்ரி போட்டதுனால கன்ஃபார்ம் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி கரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் 50% பிரேக் பண்ண உடனே குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜை போட்டேன். ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அதுக்கப்புறம் வந்து நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் ஏன் என்ட்ரி கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா குரூப்பில் வந்து நான் என்ட்ரி கொடுத்து 1:1 டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் குரூப்பில். ஆக்சுவலாக அதை ஏன் அப்படி பண்ணுறேன்னா வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு பேப்பர் ட்ரேட் பர்பஸ்க்காக தான் அந்த குரூப்பே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நான் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வியூ தான் கொடுக்குறேன். அந்த வியூவை பொறுத்து நீங்கள் என்ட்ரி எடுத்து பழகிறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டெயிலர்ஸ். ஓகேங்களா. நம்ம எங்கேயும் காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்ம தான் மேம்படுத்திக்கணும். அதாவது மேம்படுத்திக்கணும் மீன்ஸ் எப்படி சொல்கிறோன்னா வந்து நம்மளே தான் ட்ரெயின் பண்ணிக்கணும். நமக்கெல்லாம் ட்ரெயினர்லாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து நீங்கள் தப்போ சரியோ, கரெக்டாக தப்போ, ஓகேங்களா, 2 ஒன்று தானோ, நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து பழகிட்டீங்க. அதாவது என்ட்ரினா ஆக்சுவல் ட்ரேடிங் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடிங்லேயே பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்து பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் அதை எடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ட்ரேட் வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 அடி விழுவும். ஓகேங்களா. ஒரு 10,000 5,000 எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட முரட்டுத்தனமாக லாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ரிஃபைன் பண்ணுவீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் என்ட்ரி ஆக முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டியும் ஓஆர்பியும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். மிஞ்சி போனால் ஃபிபனாச்சி மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. அவ்வளோ, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வலுப்படுத்திக்கோங்க. அப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரியலனா வந்து நம்ம ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் தான். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அதோட மிட்லேயே அந்த 50%லேயே மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூடிடுச்சு. ஓகேங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இதான். ஓகேங்களா. ஏன்னா சைட்வேஸ் தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன். 1 வீக் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு, 1 வீக் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் வந்தனால
சைட்வேஸு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். மாதத்தில் குறைஞ்சது 5 நாள்னா சைட்வேஸ் வந்தே தீரும். ஸோ அதை நம்ம எதிர்பார்க்காம இருந்தால் தான் தப்பு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து மார்னிங் செஷன் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1.5 hours to 11 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு மொமெண்டம் கிடச்சிரும் ஓகேங்களா. அந்த மொமெண்டம்லாம் முடிஞ்சால் ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். நான் வந்து எப்போவுமே 10:15 தான் என்ட்ரியாக போகிறனால வந்துன்னா அந்த மொமெண்டம்லாம் நான் சிக்காமலும் போகலாம். காரணம் என்ன வந்து 10:15 மேலே கொடுத்து எனக்கு என்ட்ரி செட்டப் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி போடும்போது மணி 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா சிக்கிக்குவேன். என் ஸ்டாப் லாஸ் ப்ரீமியம் கரைஞ்சி போயிடும், ஸ்டாப் லாஸு ஹண்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதனாலே அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து அக்ரெசிவ் ட்ரேடராக, அதாவது எடுத்துகிட்டே 9:15 நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 9:15 ஆரம்பிக்க வேணால் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 minutes ஓகேங்களா. அது முடிஞ்சிருக்கிற சேம் சிஆர்டி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 to 80% ஓகேங்களா மேக்ஸிமம் கரெக்டாக. ஆனால் நீங்கள் அதையும் ரிஃபைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பழகுங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கான ஜர்னல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி 1 month யூஸ் பண்ண எப்படி இருக்கும், ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோட 15 minutesல எப்படி இருக்கும், 1 hourல எப்படி இருக்கும், எல்லா ஜர்னலும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக கிடச்சிரும் ஓகேங்களா இந்தியன் மார்க்கெட்டில் இப்போது. ஏன்னா வந்து 75 குவான்டிட்டி மாற்றினதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா. அதனால ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி வந்து வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டி மட்டும்தாங்கிறனால வீக்லி எக்ஸ்பீரிங்கிறனால அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. முதல்ல நிஃப்டி எப்படி போகிறோன்னா அதே மாதிரி தான் சென்செக்ஸ் போயிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா சென்செக்ஸோட பாயிண்ட்டெல்லாம் நம்ம வைக்கிறத விட அப்படியே நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக அங்கே கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 28-40 பாயிண்ட் நம்ம போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து அதனால் அவனை நிஃப்டியை பொறுத்து அவனை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்க முடியல ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. மொமெண்டம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா வால்யூம் எக்ஸ்பைரி பொறுத்த எல்லாருமே வருவாங்க, ஏன்னா கம்மியான ப்ரீமியம் எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால் அதை தகுந்த மாதிரி தான் இன்ஸ்டியூஷன்ஸும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து காசு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு லெவல்ஸ் என்னென்னா வந்து எஸ்டர்டே ஹை ஓகேங்களா, அடுத்து எஸ்டர்டே லோ. ஸோ நான் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகிறேன்னா 23,000 23,200 23,300 23,400 500 600 ஓகேங்களா. அது 100 அடுத்த நாள் வந்து 23,50 அந்த 50 இதெல்லாமே வந்து மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பிலோ வந்து பார்த்திங்கன்னா 23,000 பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது. ஏன்னா 23,000 ஹோல்ட் பண்ணணும் ஓகேங்களா. அட்லீஸ்ட் 22,900 வரைக்கும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்தராக மறுபடியும் கீழே எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அன்ன வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் ஓகேங்களா சென்டிமெண்ட் தான் ஓகேங்களா. நான் சொன்னது வந்துன்னா அந்த 300 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே 22,900 23,300 ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வச்சுக்கலாம் 400 பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்குமே சைட்வேஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் கிடைக்கும்.